guys, welcome back to இன்னொரு புது வீடியோ. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போறோம். இப்போ ஆல்ரெடி 4 வீடியோ போட்டிருக்கோம். 4 வீடியோவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கொஞ்சம் மிஸ்டேக் ஆகி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னன்னா இங்கே பாருங்க, எலுமிச்சம்பழம் தோல் இதெல்லாம் கொட்டி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பலூனில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது, ஃபெயிலியர் ஆனதெல்லாம் இதுதான். இப்போ வந்து இதுக்குள்ளே கொட்டலாம். இன்னும் நடக்கிறது மட்டும் பாருங்கள். ஆல்ரெடி பொங்கிடுச்சு, இனிமேல் பொங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து கலர்னாலும் ஒன்றும் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கிளறுனா தானே ஒன்றும் ஆகாது. இந்த எலுமிச்சம்பழத்தை இதுக்குள்ளே விட்டு கட்டுற பாருங்க. பொங்குது பாருங்க, பொங்குது பால் பொங்குது, பார்த்து சொல்லடியோன்னு பொங்குது. ஓகே, இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிச்சு அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் போகலாம். அடுத்து என்னதுன்னா அது அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இதெல்லாம் தேவையில்லாது, இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம், அப்போ தான் இதுவாக இருக்கும். அடுத்து என்னன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கட் பண்ணணும். இந்த வீடியோலாம் யூடியூப்லேயே போட்டிருப்பாங்க. சரி, என்னென்ன இதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னு சரியாக சொல்லிருக்க மாட்டாங்க. அதனால தான் அதை கட் பண்ணிக்கலாம். இது நிறைய இருக்குது. மகர கொடுத்துருக்காங்க. இது போதும் நமக்கு. இப்போ டம்ளர் இங்கே வச்சுட்டு டம்ளருக்குள்ளே இதை கொட்டிக்கலாம். இங்கேன்னு கேட்டால் ஓகே, கொட்டியாச்சு. ஓகேங்க, இப்போ வந்து தண்ணி ஊற்ற கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போதான் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஸ்பூனை விட்டு கலக்கிக்கலாம். கட்டியாக இருக்குது உள்ள. இப்போ வந்து இந்த கொக்கும் டைகர் கொக்கும் கேசரி பவுடர். ஐயோ, கேசரி பவுடர் கீழே வந்துடுச்சு. ஓகே, இதை அவுத்து இதில் கொட்டிட்டு காட்டுறேன். இதை அவுத்து இதை வெட்டி அதில் கொட்டிட்டு காட்டுறேன். பாருங்க, கலர் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னு. நல்லா கலரு, நல்லா கலரினே ஒன்று. கொஞ்சோண்டு இது கொட்டிக்கலாம், இது பத்தலை. ஓகே, இதை கொஞ்சம் கலக்கிக்கொண்டே இருப்போம். இதை கலக்கிறதுக்கு ஒரு 30 நிமிஷமாக கலக்கணும். கலக்கிட்டு காட்டுறேன். ஒரு வழியாக நம்ம இப்போ பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இப்போ பாருங்கள், நல்லா ஆரஞ்சு கலரில் செவைன்னு இருக்குது. அதனால் ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவே காலி ஆயிடுச்சு. நாங்கள் கீழே கொஞ்சோண்டு இருக்குங்க, அதில் ட்ரையல் காட்டுறேன். லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒட்டிக்குதா? ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கையில் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது, நான் தெரியாமல் யூஸ் பண்ணிட்டேன். க்ளவுஸ் போட்டு தான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னா, இந்த அப்படி செஞ்சவங்கள ஒரு ஃபெயிலியர் எக்ஸ்பெரிமெண்ட்டு எதுக்கு வேணா கொட்டின்னு வரலாம். இருங்க காய்ஸ், இப்போ வந்து நம்ம பாருங்க, இதுக்குள்ளே இருந்ததை காணாமல் ஆக்கிட்டு இப்போ இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ வந்து இதை அப்படியே வலிச்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா அந்த இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ஃபெயிலியர் ஆகிடுது. அதனால்
ஓகே, கழுவின தண்ணியை இதில் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்க. லைட்டு ஒர்க் ஆகல. சரி, நம்ம இதுதான் பண்ண போனால் ஒர்க் ஆகுது. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பண்ணலாம். ஃபோன் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இங்கே பாருங்கள், கட்டியாக இருக்குதா? நானே இப்போ இப்படி ஊற்றுறேன். இங்கே இப்போ ஊற்றுறேன் பாருங்க, நல்லா தெரியுதா? இங்கே உட்காந்து எங்கள் வீட்டு மேலே இருக்கிறவங்க தான் உட்காந்து ஏப்பம் கூட்டினுங்கிறாங்க. என்ன வர மாட்டேங்குது. முடிக்கிறா கை. என்னால் முடியல. எடுத்து உட்காரு. இன்னும் எவ்வளவோ இருக்குங்க. எல்லாம் அடியில் தான் உட்காந்துருக்காங்க செத்தப்பா. இவ்வளோ இருங்க காஷ், வலிச்செடுக்கிறேன். பாருங்களேன், நீங்களே பாருங்கள், உள்ளே போய் மாடினும் வர்றதான் முழிக்குது. இருங்க எடுத்துகிட்டு காட்டுறேன். ஓகே காய்ஸ், இதை பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்பூன் எப்படி உள்ளே வலிக்குதுன்னு பாருங்கண்ணா. இந்த நேரம்னு பார்த்து லைட் வேறு ஒழுங்காகல. இதை காட்டுறேன் பாருங்க, காஞ்சி கரோடா போயிட்டாங்க மேலே. உள்ளே போட்டோம்னா கட்டி விடும். இப்போ வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இதில் விளாட்லாம். என்னதான் அடித்தாலும் ஒன்றுமே ஆகுது, அப்படியே இருக்கும். மெதுவாக கை வச்சிங்கன்னா அப்படியே உள்ளே போகும். என்ன வர மாட்டேங்குது. வந்துச்சு. தூக்கி போடுங்க. இருங்க எடுத்துக்கலாம். என்னதான் நீங்கள் கொட்டினாலும் கொட்டாது, ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா. இந்த பாருங்க, யாருங்க டப்பாவோட தூக்கிடுச்சு. ஓகே காய்ஸ், வச்சு நம்ம ஒரு விளையாட்டு விளையாடலாம். அதுக்கு முன்னாடி இருங்க, ஃபோன் ஸ்டாண்டில் இதை வச்சு வரேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ இருக்குனாக்கா தூக்கவே முடியல. ஒரு சொட்டு நம்ம கையில் வாங்கிக்கலாம். எடுக்கிற கஷ்டம் கையில், கை வாங்கிக்கிறோம். கூசுது காய்ஸ். ஓகே போதும். இது பார்த்தீங்களா, குத்துறேன் எதுவுமே ஆகாது. நீங்களே பாருங்க, இப்படி அடின்னு அடிச்சாதான் எதுவுமே ஆகாது. பாருங்க, கையில் கூட ஒட்டல. இப்போ என்னன்னா மெதுவாக வைக்கலாம். இங்கே பாருங்க, மெதுவாக உள்ள இறங்கிடுச்சு. சரிதா? இப்போ பாருங்க, கையில் இருந்து இப்போ எங்கள் அடிக்காக வந்தாங்க.
காயுது. ஓகே காய்ஸ், இந்த பாருங்க என் கை இப்படி ஆயிடுச்சு. இப்போ இதை கழுவணும். அதுவாக காஞ்சதுனாலே